வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் வரும் குடா தண்ணியில நிறைய பாக்டீரியா, வைரஸ் போல உயிர்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க நண்பர்களே, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய மைக்ரோ உலகம் நம்ம குடி தண்ணீருக்குள்ள இருந்தே நம்ம உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பூமிக்கும் பெரிய பங்காத்துதுங்க. இது வெறும் கதை இல்ல. இது இந்தியாவில் முதலாவது மெட்டாஜீனோம் ஆராய்ச்சி, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் ரெண்டும் சேர்ந்து நடத்தின ஒரு அதிர்ச்சி அளிக்கும் புதிய கண்டுபிடிப்புங்க. முதல்ல ஆராய்ச்சியோட தொடக்கத்தை பத்தி பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடிநீர்ங்கிறது மனித வாழ்க்கையோட அடிப்படைங்க. ஆனா அந்த தண்ணீருக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது நம்ம கேள்வி கேட்டிருக்காங்களா? அந்த கேள்விக்கே பதில் சொல்றது தாங்க இந்த புதிய ஆராய்ச்சி. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. நம்ம நகரங்கள்ல சுத்தம் பண்ணி கொடுக்கப்படும் குடி தண்ணீர்ல உயிர்கள் இருக்கா? அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா ஆர்ஓ பியூரிஃபையரை வாங்கி உபயோகிக்கிறோம். ஆனா கூட சந்தேகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியில இந்த உயிரினங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கேள்விதான் இந்த பெரிய ஆராய்ச்சிக்கான கதவியே இன்னைக்கு திறந்திருக்குது. முதல்ல நாம மெட்டாஜீனோமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்களா? மெட்டாஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே கொஞ்சம் பயமா தாங்க இருக்குது. ஆனா இது மாதிரி ஒரு பயம் நமக்கு தேவையில்லைங்க. விஞ்ஞானிகள்லாம் இது ஒரு பெரிய மாயம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி விஞ்ஞானிகள் ஒரு உயிரினத்தை பிடிச்சு ஆய்வு பண்ணுவாங்க. ஆனா இப்போ மெட்டாஜீனோமிக்ஸ்ல ஒரு டிராப் தண்ணி கிடைச்சா கூட போருங்க, அதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களோட தகவலையும் ஒரே நேரத்துல படிக்க முடியுங்க. இது ஒரு ஜீன் மாநகரம், சிட்டி மாதிரிங்க. இந்த தண்ணிக்குள்ளார பெரிய உலகமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு டிஎன்ஏக்கும் ஒரு பெரிய கதை இருக்குங்க. அந்த கதைகள்ல தான் நம்ம குடிநீரோட சீக்ரெட் வேர்ல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாடு நகர தண்ணீர்ல சீக்ரெட் லைஃப் பத்தி பார்ப்போங்களா? இந்த ஜெட்எஸ்ஐ ஆய்வு இந்தியாவுல முதலா நகர மண்டல குடிநீர்ல உள்ள மைக்ரோபியல் பாப்புலேஷனை பத்தி பார்த்தாங்க. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் பல மாதங்களா தண்ணீர் மாதிரிகள் சேகரிச்சாங்க. காலையில, ராத்திரியில, வெயில்ல, மழையில நகர்குழாய் தண்ணீர்ல இருந்து மாதிரிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அத ஐஐடி மெட்ராஸ் லேபுக்கு கொண்டு போய் டிஎன்ஏ எடுக்கிறது, சீக்வன்சிங் செய்யறது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்றது, ஒரு மாபெரும் குழுவே வேலை செஞ்சதுங்க. இதுக்கு பின்னால இப்போ யார் யார் இந்த ஆராய்ச்சியில இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பழிய இந்த ஆராய்ச்சியை வழி நடத்தினது டாக்டர் விகாஸ் குமார், ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவரோட தலைமையில தான் இந்த குழுவில் இருந்தவங்க டாக்டர் இந்திரஜித் தியாகி, கார்த்திக் ராமன் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிறவரு, டாக்டர் குமுத் தியாகி ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, டாக்டர் ஆர்த்தி ரவீந்திரன், பாரதி லெனின், அப்புறம் டாக்டர் ஸ்ரதா சர்மா. இத்தனை பேர் இதுல பெரிய குழுக்களா இருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜெட்எஸ்ஐ இயக்குனர் இருக்காங்களே, அவங்க ஒன் ஹெல்த் பார்வை இந்த ஆய்வுக்கு பெரிய ஊக்கமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா முழுக்க குடி தண்ணீர் தரத்தை பத்திய முதன்மையான ஜீனோமிக்ஸ் அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு
உலகத்துக்கே ரொம்ப முக்கியங்க. அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த ஆய்வு சொல்லுது, சுத்தம் பண்ணப்பட்ட குடிநீர்ல கூட ஒரு உயிரியல் குடும்பம், ஒரு பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தண்ணீருக்குள்ள பலவிதமான பாக்டீரியா, ஆர்கேயா, வைரஸ் வகைகள் நிறைய இருக்குது. ஆனா எல்லாம் ஆபத்தானவையா இல்லையா? அதுதான் நமக்கு இப்போ முக்கியமான கேள்வி. சில பாக்டீரியா, ஆர்கேயா, வைரஸ் வகைகள் நமக்கு நன்மை செய்யுதுங்க. சில சுற்றுச்சூழலோடு சமநிலையை உண்டாக்குதுங்க. சில பாக்டீரியா, ஆர்கேயா, வைரஸ் எதிர்காலத்துல மருந்துக்கு கூட பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் சில பாக்டீரியாக்கள் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், AMR அப்படிங்கிற ஒரு ஆபத்தான தன்மையும் காட்டிச்சுங்க. அது என்னன்னா, சில பாக்டீரியாக்கள் மருந்துகளுக்கு எதிர்ப்பை வளர்க்குதுங்க. இது உலக அளவுல மிகப்பெரிய சவாலுங்க. உலகத்துல ஏன் இந்தியால கூட ஒன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன் ஹெல்த் மிஷன்னா என்ன? வாங்க பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியம் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன் ஹெல்த் மிஷன். அதாவது மனித ஆரோக்கியம் மட்டும் முக்கியம் இல்ல, விலங்குகளோட ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், மூன்றும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆராய்ச்சி அந்த கருத்தை உறுதியா ஆதரிக்குதுங்க. ஏன்னா தண்ணீருங்கிற ஒரு ஊடகம் மனிதனுக்கும் பூமிக்கு நடுவுல ஒரு வாழ்வு பாலம் மாதிரி இருக்குதுங்க. ஜெடசையோட இந்த ஆராய்ச்சி அந்த பாலத்தை அறிவியலோட இணைச்சிருக்குங்க. இந்த ஆராய்ச்சி இந்திய அரசோட முயற்சிகளோட இணைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஆய்வு ஜல் ஜீவன் மிஷன், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் AMR 2024 இருந்து 29 வரைக்கும், அதுக்கப்புறம் ஒன் ஹெல்த் மிஷன், இதுகளோட நேரடியா தொடர்புல இணைஞ்சிருக்குங்க. அதாவது சுத்தமான குடிநீர் மட்டும் இல்ல, அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய உயிரினோட தன்மையை கூட நம்ம கவனிக்கப்படணுங்க. அப்படிங்கிற புதிய விழிப்புணர்வு நம்ம நாட்டுல கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில கிடைச்ச தகவல் ரொம்பவே முக்கியமானதா உலகம் பூரா நினைக்கிறாங்க. இந்த ஜீனோமிக்ஸ் அடித்தளம்ங்கிறது எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புங்க. இந்த ஆய்வு மூலம் இந்தியா முதலா ட்ரிங்கிங் வாட்டர் மைக்ரோபயோம் அப்படிங்கிற ஒரு ஜீனோமிக்ஸ் அடித்தளத்தை உருவாக்கி இருக்குது. இது வரைக்கும் நம்ம தண்ணியில என்னென்ன உயிர்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல் ஆதாரமே இல்லைங்க. இப்போ அந்த அடித்தளம் கிடைச்சிருச்சு. இது எதிர்காலத்துல நம்ம குடிநீர் பாதுகாப்பு கொள்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னா பாத்துங்களேன். இந்த பெரிய கண்டுபிடிப்பு உலகத்தோட இந்தியாவை பெரிய லெவல்ல இணைச்சிருக்குங்க. இந்த கண்டுபிடிப்பு வெறும் உள்ளூர் விஷயம் இல்லைங்க, இது உலக அளவுல AMR கனெக்டிவிட்டி, அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். நீங்க என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் நமக்கு வியாதி குணமாகாது. அதுதான் அந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இதை பத்தி நடக்கும் ஆராய்ச்சிகளோடு நேரடி தொடர்பு ஏற்படுத்துதுங்க. நம்ம குடிநீர்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் அதே மாதிரி வேற நாட்டிலயும் இருக்குதா? அது மருந்து எதிர்ப்பை எப்படி பரப்புது? இதையெல்லாம் உலக விஞ்ஞானிகள் புதிய கேள்விகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜெடசை, அதுக்கப்புறம் மெட்ராஸ் IITயோட ஆராய்ச்சியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆய்வு ஒரு விஞ்ஞான தகவல் மட்டும் இல்லைங்க, ஒரு புதிய விழிப்புணர்வை உலகுக்கு உருவாக்கி இருக்குங்க. நம்ம வீட்டுல வரும் தண்ணீரை நம்ம சுத்தம் பண்றதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உயிர் பூர்வமானதுங்கிறதையும் மறக்க கூடாதுங்க. அந்த உயிர்களோட சமநிலையை பாதுகாப்பது நம்ம கடமைங்க. சுற்றுச்சூழல், உயிரினங்கள், மனிதன், இந்த மூணும் ஒன்னா வாழணுங்க. இந்த கண்டுபிடிப்பு இந்திய விஞ்ஞானத்துக்கான பெருமை மட்டும் இல்லைங்க, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஒரு புதிய முகங்க. நீர், உயிரியல், ஜீனோமிக்ஸ், இது எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டுல
புதிய ஆராய்ச்சி திசையை தொடங்கி இருக்காங்க. இது ஒரு தொடக்கம் தாங்க. இனி ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட ஆய்வுகள் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க. இனிமேல் நீங்க ஒரு தண்ணீர் துளியை பார்த்தாலே அதுக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்குன்னு நினைச்சா அது போதுங்க. நீங்க அந்த தண்ணீரை இனிமேல் வேற மாதிரி தான் பார்ப்பீங்க. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு துளியிலும் உயிர் இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அறிவியல் அதை பாதுகாப்பது தான் நம்ம பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம அறியணுங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவு எதிர்கால தலைமுறைக்கு ஒரு புதிய தண்ணீர் வரைபடங்க. நம்ம குடிநீரோட உயிரியல் சுய விவரம் இப்ப முதல் முறையா இந்தியாவுக்கே சொந்தமானதுங்க. நம்ம குடிநீர்ல மறைஞ்சிருக்கிற அந்த மைக்ரோ உலகம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் இணைந்திருக்குங்க, மறைஞ்சிருக்குங்க. அது நம்ம உடலுக்குள்ள மட்டும் இல்லைங்க, இது நம்ம சுற்றுச்சூழலோட பூமியோட இணைஞ்சிருக்குங்க. இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்லைங்க. இது இந்தியாவோட ஒன் ஹெல்த் பயணத்தோட முக்கிய மைல்கல்லுங்க. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் நம்ம விஞ்ஞானிகளோட அர்ப்பணிப்பு இந்த உலகத்தை இன்னும் சிறப்பா புரிஞ்சு கொள்ள நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்குங்க. அதனால நண்பர்களே, அடுத்த முறை நீங்க ஒரு தண்ணீர் கண்ணாடி டம்ளர்ல குடிக்கும் போது அதுக்குள்ள உயிரை நினைச்சு ஒரு நிமிஷம் சிந்தியுங்க. அதுவே நாம அறிவியலுக்காக கொடுக்கிற ஒரு மரியாதைங்க. இதுதான் இந்தியாவோட புதிய கண்டுபிடிப்பு. குடிதண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் உலகம் ஜெடஸ்ஐ, அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்த ஒன் ஹெல்த் கனவை நனவாக்கும் முதல் அடிக்கல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிரேடில் டு கிரிமேஷன் சேனல். அப்புறம் ஷேர் செஞ்சு சயின்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வணக்கங்க.